ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான். ஸோ இதோட பார்ட் 5 வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகள் அமைப்பில் உள்ள நாடுகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லத்தீன் அமெரிக்கா என்பது பொதுவாக தென் அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள அனைத்து நாடுகள் மற்றும் இதன் கூட மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகள் ஆகியவற்றை கொண்டவை என்பது புரிந்து கொள்ளப்பட்டன. ஸோ லத்தீன் அமெரிக்கானா யார் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள், அதோடு சேர்த்து மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா, கரீபியன் தீவு, இதெல்லாம் சேர்ந்ததான் லத்தீன் அமெரிக்கா அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில், சிலி, கொலம்பியா, கோஸ்டோரிக்கா, கியூபா, டொமினிகன் குடியரசு, ஈக்வடார், எல் சல்வேடோர், பிரெஞ்சு கயானா, காடியோப், கவுதமாலா, ஹைதி, கோண்டுராஸ், மெக்சிகோ, நிக்காராகுவோ, பனாமா, பராகுவே, பெரு, பியூர் டோரிக்கோ, செயின்ட் பார்த்தலாமி, அப்புறம் செயின்ட் மார்டின், செயின்ட் ஃபியூரி, மிக்கியூலான், உருகுவே மற்றும் வெனிசுலா போன்றவை. ஸோ இதில் உள்ள நாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது லத்தீன் அமெரிக்க நாடுகள். கரீபியன் நாடுகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகுவா மற்றும் பெர்முடா, பஹாமாஸ், பார்படாஸ், கியூபா, டொமினிக்கன் குடியரசு, கிரேனடா, ஹைதி, ஜமைக்கா, செயின்ட் கீட்ஸ் மற்றும் நெவிஸ், செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரானாட்டின்ஸ், டிரினிடாட் மற்றும் டொபாகோ போன்றவை. இதெல்லாமே கரீபியன் நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கிட்டத்தட்ட 31 மில்லியன் இந்திய பிறப்பு அல்லது அதன் வழித்தோன்றல்கள் புலம்பெயர்ந்த இந்தியர்களாக உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஸோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய பிறப்பு அல்லது வழித்தோன்றல்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 31 மில்லியன். அவர்களில் 3.1 மில்லியனில் 10% பேர் அமெரிக்காவில் வாழக்கூடிய அமெரிக்க இந்தியர்கள். ஸோ அதில் 3.1 மில்லியனில் 10% எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்க வாழ் இந்தியர்களாக இருக்காங்க. அமெரிக்க வாழ் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இந்தியாவின் பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு பங்களிப்பதற்கு மிக இன்றியமையாத ஆதாரமாக விளங்குகிறார்கள். ஸோ அவ்வளோ பேர் அமெரிக்காவில் அமெரிக்க வாழ் இந்தியராக இருக்காங்க. அடுத்து உலகம் முழுவதும் தமிழர்களோட நிலை. தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் சிங்கப்பூர், இலங்கை. இது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அலுவல் மொழியா. அதாவது நம்ம இந்தியாவில் கூட தமிழ் அலுவல் மொழியா இல்லை, பட் அலுவல் மொழியா இருக்கக்கூடிய நாடுகள் 2, சிங்கப்பூரும் இலங்கையும். தமிழ் சிறுபான்மை மொழியாக உள்ள நாடுகள். சிறுபான்மை மொழியாக உள்ள நாடு கனடா, மலேசியா, மொரீஷியஸ், செசல்ஸ், தென்னாப்பிரிக்கா, ரீயூனியன் மற்றும் பிரான்ஸ். இதில் சிறுபான்மை மொழியாக இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டது இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அடுத்து 2005ஆம் ஆண்டு இந்திய சார்க் மண்டல அமைப்பில் ஆப்கானிஸ்தான் உறுப்பினராக சேர்வதற்கு வழிமொழிந்தது. ஓகேவா, சார்க்கில் ஆப்கானிஸ்தான் சேரலான்னு சொல்லி 2005 சொல்லியிருக்காங்க. 2007 ஏப்ரல் 3ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. ஸோ முன்மொழிஞ்சது 2005, பட் 2007 தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ கேட்கலாம், ஆப்கானிஸ்தான் எப்போ சார்க் கூட்டமைப்போட சார்க் மண்டல அமைப்பில் இணைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க 2007. அடுத்து தாலிபான் ஆட்சி காலத்தில் 1999 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் IC-814 கடத்தி ஆப்கானிஸ்தானில் கந்தஹாருக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஸோ தாலிபான் ஆட்சி இருந்த டைம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1999 இந்தியாவோட ஏர்லைன்ஸ் விமானமான இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானமான IC, இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 814 கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அடுத்து சிம்லா ஒப்பந்தம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அமைதி உடன்படிக்கை 1972 ஜூலை 2ஆம் நாளன்று ஹிமாச்சல பிரதேசத்தின் தலைநகரான சிம்லாவில் கையெழுத்தானது. இது ரொம்ப முக்கியம். அமைதி உடன்படிக்கை எப்போ கையெழுத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா 1972 சிம்லாவில். அதே மாதிரி 1971 நடைபெற்ற பங்களாதேஷோட சுதந்திர போரின் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு.
பங்களாதேஷ் முன்பு கிழக்கு பாகிஸ்தானாக பாகிஸ்தானின் ஒரு அங்கமாக இருந்துச்சு. இந்தியா பங்களாதேஷோட கூட்டணி நாடாக சேர்ந்து அப்போது இந்திய பாகிஸ்தான் போராக 1971 அறிவிக்கப்பெற்றது. இரு நாட்டு அரசாங்கங்களும் தங்களின் நாடாளுமன்றங்களில் துணையோடு ஒப்புதல் பெற்றன. இவ்வொப்பந்தம் பாகிஸ்தான் அதிபர் சுல்ஃபிகர் அலி பூட்டோ மற்றும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியாலும் கையெழுத்திடப்பட்டது. அதான் இங்க காமிச்சிருக்காங்க அந்த போட்டோவை. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா பங்களாதேஷ் தூதரக உறவு மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாகிஸ்தான் கையெழுத்திட்டது. அடுத்து 370 உறுப்பை திரும்ப பெறல். ஆர்டிகல் 370 திரும்ப வாங்கியிருக்காங்க. எப்பனா 2019 ஆகஸ்ட் 5ல் இந்திய குடியரசுத் தலைவர் உறுப்பு தான் 37(1), அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொடர்பாக இருக்கிறது. ஸோ இதுக்கு ஒப்புதல் அளிச்சாங்க 2019. இதன்படி என்ன சொல்றாங்கன்னா 370 கீழ் உள்ள அனைத்து சலுகைகளையும் திரும்ப பெறப்பட்டது. 37 கீழே என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப வாங்கியிருக்காங்க. ஆனாலும் விதி 371 கீழே சில திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த திருத்தங்களின் கீழ் இந்திய அரசமைப்பின் அனைத்து விதிகளும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்துமாறு மாற்றப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருந்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிருக்காங்க, அதில் திருத்தங்கள் செஞ்சு எப்போ 2019 திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அது எப்போன்னு பார்த்துக்கோங்க, 2019 ஆகஸ்ட் 5. ஸோ அந்த சிறப்பு அந்தஸ்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்திய அரசமைப்போட எல்லா விதிகளுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கும் உடையது பொருந்தும் அப்படின்னு சொல்லி திரும்பி அதில் சட்ட திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்க 370 உறுப்பை திரும்ப பெற்றது எந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5. அடுத்து ஆப்கானிஸ்தான்ல இந்திய வளர்ச்சி திட்டங்கள். ஸ்டோர் அரண்மனையை அதே நகரத்தில் மீட்டெடுப்பது, ஹபீபியா உயர்நிலை பள்ளியை தலைநகரத்தில் கட்டுவது, அதற்குண்டான நிதி உதவி அளிப்பது, ஆப்கான் தேசிய விவசாய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை காந்தஹாரில் நிறுவுவதற்கு நிதியளிப்பது, காபூலில் சிம்மட்டாலா துணை மின் நிலையம் அமைப்பது, காந்தஹாரில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பது, ஆப்கானின் கிரிக்கெட் வீரர்கள் இந்திய மைதானத்தை தங்களின் சொந்த மைதானமாக நினைக்க வைத்தது, காந்தஹாரில் குளிர்சாதன கிடங்கை உருவாக்குவது, தொலைபேசி தகவல் பரிமாற்ற அலுவலகங்களை நியமிப்பது, தேசிய தொலைக்காட்சி வலைத்தளங்களை உருவாக்குவது, சில மண்டலங்களில் குழாய் கிணறுகள் தோண்டுவது, இந்தியா பேருந்துகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் அவசர ஊர்திகளை இலவசமாக அளித்தது. ஸோ இதெல்லாமே ஆப்கானிஸ்தானில் பண்ண விஷயங்கள். துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் அடுக்கடுக்கான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவோட குறைந்த பாதிப்புள்ள செயல்முறை திட்டம் தான் துல்லிய தாக்குதல் அப்படின்னு. இவ்வகை தாக்குதல் குறிப்பிட்ட இராணுவ தளவாடங்களை குறிவைப்பது, குடிமை பகுதிகளுக்கு குறைந்த சேதாரத்தை அளிப்பது, குறைந்த அல்லது மனித சேதமில்லாத தாக்குதல் தான் இந்த துல்லிய தாக்குதல். இது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா செய்தது. அடுத்து இந்தியா பங்களாதேஷோட எல்லைக்கோடு. இந்த எல்லைக்கோடு 2979 கிலோமீட்டர் நீளமும் 1116 கிலோமீட்டர் ஆற்று வழியையும் உள்ளடக்கியது. இந்த எல்லையில 56 ஆறுகள் இருக்கு. பிரம்மபுத்திரா உட்பட இந்தியாவின் மேற்கு வங்காளம், மேகாலயா, மிசோரம், அசாம் மற்றும் திரிபுரா போன்ற மாநிலங்கள் பங்களாதேஷத்தோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. 4096 கிலோமீட்டரை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ கேட்கலாம், இந்தியாவோட எந்த மாநிலங்கள் எல்லாமே பங்களாதேஷோட எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம், மேகாலயா, மிசோரம், அசாம், திரிபுரா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் பங்களாதேஷ், மியான்மர், பூட்டான் மற்றும் சீனா போன்ற நாடுகளால் சூழப்பட்டும் ஒரே நில மார்க்கம் அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் மூலமாக மட்டுமே அமைந்துள்ளது. இதன் பிரதான புள்ளியாக மேற்கு வங்காளத்தின் சிலிகுரி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரிபுராவும் வடகிழக்கு மாநிலங்களும் எந்தெந்த நாட்டோடலாம் ஜாயின் ஆயிருக்கு, பங்களாதேஷ், மியான்மர், பூட்டான், சைனா. அடுத்து இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு மிக நீண்ட வரலாற்று பின்னணி கொண்ட நாகரிக ரீதியான சக்திகள் ஆகும். ஸோ இந்தியாவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சிவிலைசேஷனுங்கிறது மிக வரலாற்று சாதனை சக்தி உடையது அப்படின்னு சொல்றாங்க. புத்த மார்க்கமானது நூல் வடிவத்திலும் பன்னாட்டு வடிவிலும் இந்தியாவில் இருந்து சீனா சென்றது.
பாஹியான் யாங்சுவாங் போன்றவர்கள் பண்டைய இந்தியாவை ஆய்வு செய்ய வந்த புகழ்பெற்ற சீன பயணிகள். சரி, கேட்கலாம் இவங்க எந்த நாட்டில இருந்து வந்தவங்கன்னு. பாஹியான் யாங்சுவாங் இவங்கெல்லாம் சீனாவில இருந்து வந்தவங்க. நீண்ட உள்நாட்டு போர் 1949ஆம் ஆண்டில் முடிவடைந்தவுடன் சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. சீனா திபெத்தை என்றும் தனது மாகாணமாக கருதியது மற்றும் அதனை செஞ்சீனத்துடன் இணைக்க முற்பட்டது. கம்யூனிஸ்ட் ஆட்சியானது அதனை ஒரு தன்னாட்சி மாகாணமாக நடத்தியது. இறையாண்மை அரசாகிய திபெத் சோசியலிச சீனாவுடன் இணக்கமாக செல்ல முடியவில்லை. திபெத்திய பிரச்சனை, குறிப்பாக திபெத்திய தலைவர் தலாய் லாமா மற்றும் அவரது மக்களுக்கு புகலிடம் வழங்குவது இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பிளவுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இது சைனால நடந்ததை போட்டிருக்காங்க. அடுத்து 6 நாடுகள் அடங்கிய கொழும்பு மாநாடு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1962 டிசம்பர் 10. இந்தியா சீனாக்கு இடையே போர் பற்றி பேசுவது தொடர்பாக சிரிமாவோ பண்டாரா நாயக்கா கூட்டிய கூட்டம் தான் இந்த கொழும்பு மாநாடு. ஸோ இந்த கொழும்பு மாநாடை கூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரிமாவோ பண்டார நாயக்கா. இது பர்மா, கம்போடியா, எகிப்து, கானா மற்றும் இந்தோனேஷிய நாட்டு தலைவர்கள் அனைவரையும் ஒன்றாக கொண்டு வந்து 2 நாடும் ஆசிய நாடுகளுக்கிடையே உள்ள சிக்கலை தீர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டதா இந்த கொழும்பு மாநாடு. இந்திய பேச்சுவார்த்தைகளை துவங்குவதின் ஆரம்பத்தில் கொழும்பு மாநாட்டின் கோட்பாடுகளை அதன் ஆரம்பம் முதல் கோட்பாட்டு ரீதியாக ஏற்றுக்கொண்டது. இந்தியா ஏத்துக்கிடுச்சு இந்த மாநாட்டில் உள்ள கோட்பாடுகளை. அடுத்து இனக்கூறுகள். 1921ஆம் ஆண்டின் மக்கள் கணக்கெடுப்பின்படி இலங்கையில 10 பெரிய இனங்கள் காணப்பட்டுச்சான். அதுல 3 இனம் துணை பிரிவுகளாக அமைஞ்சிருக்கு. ஓகேவா, இலங்கைக்கு முன்னாடி சிலோன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அதுல 3ல என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழ்நாடு மற்றும் கண்டைய சிங்களர்கள், இலங்கை மற்றும் இந்திய தமிழர்கள், இலங்கை மற்றும் இந்திய மூர்கள் அப்படின்னு சொல்லி 3 பிரிவா இருந்திருக்காங்க, துணை பிரிவுகா. அப்புறம் 4 இனங்களாக இருந்திருக்காங்க. பர்கர், யுரேசியன்ஸ், மலேயர்கள், வேதாஸ் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்திருக்காங்க இலங்கையில. பெருவாரியான மக்கள் தொகையில் சிங்களர்கள் 3ல் 1 பகுதியாகவும், புத்த இனத்தை சார்ந்தவராகவும், சிங்கள மொழியை பேசக்கூடியவராகவும் இருந்திருக்காங்க. 3ல் 1 பங்கு சிங்களர்கள் இருந்திருக்காங்க. இலங்கையின் தமிழர்கள் இந்துக்களாகவும் திராவிட மொழியான தமிழை பேசக்கூடியவர்களாகவும் வாழ்ந்தார்கள். ஸோ இஸ்லாமியர்கள் தமிழ் மற்றும் சிங்கள மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே இலங்கையில இருந்த மக்களுடைய இனக்கூறுகள். அடுத்து நேரு மற்றும் ஜான் கொடேலாவாலா இவங்களோட உடன்படிக்கை 1954 ஏற்பட்டிருக்கு. இந்த உடன்படிக்கை இந்தியாவின் பிரதமர் நேரு மற்றும் இலங்கையோட பிரதமர் கொடலாவாலா ஆகிய இருவரும் சேர்ந்து கையெழுத்திட்ட ஒப்பந்தம் 1954 ஜனவரி 18 நடந்திருக்கு. இந்த ஒப்பந்தமானது இலங்கையில் வசிக்கக்கூடிய இந்திய பூர்வீக குடிமக்களின் நிலை மற்றும் எதிர்காலத்தை பற்றியது. இம்மக்கள் யாவரும் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தால் தேயிலை, காபி மற்றும் தேங்காய் தோட்டங்கள்ல கூலி வேலை செய்வதற்காக அழைத்து வரப்பட்டிருக்காங்க. தமிழ் பேசக்கூடிய மக்கள், இந்திய மக்கள். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய மக்கள் இலங்கையிலிருந்து சொந்த நாடு திரும்புவதற்கு வழிவகுப்பது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேலைக்கு வந்தவங்கள திருப்பி நம்ம நாட்டுக்கே கூட்டு வர்றதுக்கான ஒப்பந்தம் தான் இது. ஆனாலும் பிரதமர் நேரு இந்திய குடியுரிமைகளை தாமாகவே முன்வந்து கோரும் மக்களுக்கு மட்டுமே சலுகை அனுமதித்தார். அதாவது இந்தியாவுக்கு திருப்பி வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகையை கொடுத்துருக்காரு. இலங்கை குடியுரிமை பெற தகுதியில்லாத மக்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற இலங்கையின் கோரிக்கையை இந்தியா முற்றிலுமாக நிராகரித்து விட்டது. அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் 5 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் 2-3 வீடியோஸ் வரும், அது எல்லாமே தொடர்ந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.